அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? வலைக்கும் சலாம். யாருப்பா படிக்கிறீங்க? பீமா நீயே படிமா. இல்லை வேற யாராவது படிக்கிறீங்களாப்பா? ஷானு கானு நீயே படிமா. படிமா படிமா. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட்பா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனுடைய பேஸ் தான் மற்ற எல்லாமே. நீங்கள் போய் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தெரியும். படிமா. வியட்நாமின் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சரான லாம் நாட்டின் புதிய அதிபராக தேசிய வியட்நாம் சட்டம் என்பது முக்கியமான நாடுப்பா. தெற்காசிய நாடுகள் முக்கியமானது. தெற்காசிய நாடு அது. சவுத் ஈஸ்ட் ஏஷியனுடைய நேஷன். தெற்காசிய நாடு அது. தெற்காசிய நாடு அது. அது புதிய அதிபரா? எஸ் சார். புதிய அதிபரா அமைச்சரா? அமைச்சர் வந்து அதிபராக புதிய அதிபரா. அவர் பேர் என்ன? லாவா? லாம் 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 புதிய அதிபர் லாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளாரா? ரைட்டு. எஸ் சார். இவர் என்ன அமைச்சரா இருந்தாரு? முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர். ரைட்மா. இதுக்கு முன்னாடி அவரு பாதுகாப்பு அமைச்சரா இருந்தாரு. வியட்நாம் முக்கியமான நாடு தெரியுமா? வியட்நாம் போரே நடந்தது. இதுல போர் முக்கியம். வியட்நாம் என்பது ஒரு முக்கிய நாடு. ஓகேவா? தலைநகர் என்ன தெரியுமா? வியட்நாமுடைய தலைநகர் என்ன? வியட்நாம் நாட்டினுடைய தலைநகர் என்னப்பா? பாருங்க, தலைநகரை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா. என்னப்பா தலைநகர்? வியட்நாம் நாட்டின் தலைநகர் என்ன? வியட்நாம் நாட்டின் தலைநகர் யார்? வியட்நாம் நாட்டின் தலைநகர் என்னப்பா? நெட்ல கண்டுபிடிக்கிறீங்க. ஃபரீத் இல்லையா? ஃபரீத் கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் இது. ஃபரீத் இல்லையா? வேற யார் இருக்கீங்க? வியட்நாம் நாட்டினுடைய தலைநகர் என்னப்பா? ரொம்ப ஈஸியானது. என்ன? ஹெச்சில் ஆரம்பிக்குதா? என்னப்பா கேக்குதா இல்லையா? சார் ஹானோய்னு இருக்கு சார். இது ஹானோய் HANOI. இல்ல, ஹனாய். ஹனாய் வந்து வியட்நாம் நாட்டினுடைய தலைநகர். ஹெச்சில் ஆரம்பிக்கும். ஹனாய். ஒரு போரே நடந்தது. அதை வச்சு படமே எடுத்தாங்க. வியட்நாம் வந்து போர் ஃபேமஸ். வியட்நாம் போர் என்பது ரொம்ப பாப்புலரானது. அதை வச்சு படமே எடுத்தாங்க. ரெண்டாவது பாயிண்ட்மா. சர்வதேச சோலார் கூட்டணியின் ISA என்பது இந்தியாவுடைய சர்வதேச சோலார் கூட்டணி. 99வது உறுப்பினராக ஸ்பெயின் அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது. இந்தியாவினுடைய சூரிய சக்தி இணைவு எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் தெரியுமா? பல முறை சொல்லி. எங்க இருக்குது பிரதே? பல முறை சொல்லியிருக்கேன். இணைவு அல்லது கூட்டமைப்பு. இணைவு அல்லது கூட்டமைப்பு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? பல முறை சொல்லியிருக்கிறேன். சல்காரியா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? குருகிராம் இருக்குது. என்ன அப்துல் ரஹ்மான், நீங்க கூடமா? குருகிராம் இதுதான் ஹெட் குவார்டர்ஸ். இப்போ 99வது நாடு அது சேர்ந்துருக்குது. ஸ்பெயினா? 99வது நாடு வந்து ஸ்பெயின். ஸ்பெயின் சேர்ந்துருக்குது. ஸ்பெயின். இங்க அங்க என்ன ஃபேமஸ் தெரியுமா? ஸ்பெயின்ல என்ன விளையாட்டு ஃபேமஸ்? ஸ்பெயின்ல ஒரு விளையாட்டு அங்க ஃபேமஸா இருக்கு. ஸ்பெயின் என்ன விளையாட்டு? காளை சண்டை. காளை சந்தை. ஸ்பெயின்ல ஃபேமஸான விளையாட்டு வந்து காளை சந்தை. அதுவும் தெரிஞ்சுக்கோ. அதுவும் கேட்பாங்க. காளைகளை சண்டை கூறுவது அங்க பெரிய ஃபேமஸ். காளை சண்டை தாங்க ஃபேமஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடை பற்றி சொல்லும் போதும் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் தெரியுது. இந்த ISAக்கு உதவுன நாடே பிரான்ஸ் தான். ISAக்கு உதவி பண்ண நாடே பிரான்ஸ் தான். அடுத்த பாயிண்ட் படிங்கப்பா. செயற்கை நுண்ணறிவை ஒழுங்குபடுத்துவதில் ஒரு வரலாற்று படியை குறிக்கும் வகையில் AI சட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இறுதி பச்சை கொடி காட்டியுள்ளது. ஒழுங்குபடுத்துவது எல்லாத்துக்கும் சட்டம் வரும்ல.
என்ன பண்ணாங்க, ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க யூரோப்பியன் யூனியன் வந்து அதுக்கு அனுமதி இருக்குது. யூரோப்பியன் எல்லாம் சட்டம் ஏற்றும். அதான் முக்கியமான நாடுகள். ஐரோப்பிய யூனியன் வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ சட்டம் ஏற்றுக்குது. ஐரோப்பிய யூனியன் முக்கியமானது. 5 நாடுகளுக்கும் நினைக்கிறேன் யூனியன் வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு சட்டம் ஏற்றுது. செயற்கை நுண்ணறிவுக்கு சட்டத்தை கொண்டு வருது. சட்டம் கொண்டு வர போறாங்க. சட்டத்தை கொண்டு வருவதற்கு எல்லா முனைப்பும் காட்டுது. வந்தா நல்லது. ஏன்னா ஏஐ வந்து என்ன பண்ண முடியாது, என்னென்னு சொல்லுமாலே இப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி அதுக்கு ஒரு ஆக்ட் வந்தாதான் உலகம் முழுக்க. ஏன்னா இப்போ வந்து சனான்னு ஒரு இதை கொண்டு வந்துருக்காங்க, தெரியுமா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? சனான்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. சனான்னு ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருக்குது சனான்னு ஒரு ஏஐ? எங்க இருக்குது சனான்னு ஒரு ஏஐ? சனான்னு ஒரு ஏஐ எங்க பார்க்குது? சனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க இருக்குது? செய்தி வாசிப்பாளர் லண்டன்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. என்னப்பா படிக்கிறீங்க? சனா செய்தி வாசிப்பாளர் அது ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சிறந்த பரிசு வாங்கினாங்க வாசிப்பாளர். அடுத்த பாயிண்ட்டுமா, புத்த பூர்ணிமா 2024 புத்த ஜெயந்தி அல்லது வெசாக் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வியாழன் 23. புத்த பூர்ணிமான புத்தர் பிறந்ததா என்னது? புத்த ஜெயந்தி அல்லது வெசாக் என்று அழைக்கப்படுகிறது. புத்த ஜெயந்தி கொண்டாடப்படும் என்னைக்குமா? வியாழன் 23 மே 2024 அன்று கொண்டாடப்படுகிறது. மே 23 அன்னைக்கு புத்த பூர்ணிமா கொண்டாடிருக்காங்க. முக்கியமான பண்டிகை. புத்தர் இந்த நாட்டில் தோன்றிய மதம் அது புத்த மதம். இந்த நாட்டில் தோன்றிய தெரியல, எங்க இந்தியாவில் தோன்றிய மதம் அது புத்த மதம். இந்தியாவில் தோன்றிய மதம் தான் புத்த மதம். தோன்றியது புத்த மதம் இந்தியாவில் தோன்றியது. எழுதிக்கோங்கப்பா. புத்த ஜெயந்தி புத்த மதம் இந்தியாவில் தோன்றியது. புத்த ஜெயந்தியை கொண்டாட்டம் எப்ப? மே 23 வியாழக்கிழமை. ஃபர்ஸ்ட் வியட்நாம் புதிய அதிபரா லாம். வியட்நாம் ஒரு முக்கியமான நாடு. ஹனாய் கேபிட்டல். தெற்காசிய நாடுகளே மிக முக்கியமானது. அப்புறம் ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸு, அதில் வந்து 99வது நாடாக ஸ்பெயின் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. ISA என்பது பிரான்ஸ் உதவியுடன் சூரிய சக்தி மூலமே இந்தியா இயங்க வேண்டும் என்று கேட்டால் காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைது அது கம்மியாகணும்னா ஃபாசில் ஃபுயல்ஸ் படிக எரிபொருள்கள் குறைய வேண்டும். அப்போ மாற்று சக்தியாக புதுப்பிக்கக்கூடிய எரிசக்திகளாக வர வேண்டும் என்பதற்காக அது தொடங்கப்பட்ட சூரிய சக்தி. அது குருகிராமில் தலைமையிடம் கொண்டிருக்குது. அப்புறம் ஏஐ செயற்கை நுண்ணறிவை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டம் வந்து ஐரோப்பிய யூனியன் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் புத்த பூர்ணிமாவை மே 23ஆம் தேதி கொண்டாடு. எழுதிக்கோங்க. இவ்வளோ பாயிண்ட் முக்கியம்ப்பா, கரெக்டாக காப்பி பண்ணுங்கப்பா. ஷானு வரலையா? ஷானு சாப்பினா வந்திருக்கீங்களா? சாப்பிட்றீனா இருக்கீங்களா? வெரி குட். பாஸ் பண்ணிடியாமா? பயங்கரமாக நடிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப வீடியோஸை பாருங்கள், அப்புறம் பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். கடைசி முறை திரும்ப ஒருத்தையும் ரிவைஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் திரும்ப ரிவைஸ் பண்ண. கரண்ட் அஃபேர்ஸில் தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிலபஸும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சிலபஸில் எது பார்க்கணும் என்பதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். நான் 9/6 அவ்வளோதான், 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எழுதிக்கோங்க. பரவாயில்ல, தொடங்கி 2 மாத காலம் 3 மாத காலம் தொடர்ந்து பயணிச்சிட்டோம். பெரிய விஷயம். இறைவனுடைய புகழ் அனைத்தும் இறைவனுக்கு பயணிச்சிட்டோம். இந்த வாரம் இயல் 4 கரெக்டாக படிச்சுக்கோங்க. ராபியா பரிவின் புரியுதாமா கிளாஸ்லாம்? எழுதிட்டா சொல்லுங்க, பார்த்து போலாம்பா. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எதுப்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல
அவரு அமைச்சரா இருந்தவர் அதிபரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆமா பாதுகாப்புத்துறை அமைச்சராக அதிபர் ஆயிட்டார் லாம். அதே மாதிரி வியட்நாம்ல ஒரு போர் நடந்தது, உலக லெவலில் ஃபேமஸ். தலைநகர் ஹனாய். வியட்நாம் ரொம்ப முக்கியமான நாடு, கலாச்சாரம் பண்பாடு இணைந்த ஒரு முக்கியமான நாடு. போலாமா? சார் இந்த ஒரு நிமிஷம் சார். பொறுமையா. கரெக்டாக எழுதிக்கோங்க. பிரான்ஸ்ல ஸ்பெயின்ல ஃபேமஸ் ஆனதே காளை சண்டை விளையாட்டுகள் தான். சார் இந்த 4வது பாயிண்ட் புத்தர் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் இந்தியாவில் தோன்றியது. புத்த மதம் ஜெயின மதம் இந்தியாவில் தோன்றிய மதம். வெளிநாட்டுல பூரா ஃபேமஸ். ஆமா போலாம் சார். அடுத்து படிப்பா. $1.3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் இந்தியா ஜனநாயகத்தின் கலங்கரை விளக்கமாக 3 சார். 3 பில்லியன். எஸ் சார், பில்லியன். 1 கோடியே 130 கோடி. கரெக்டா? பில்லியன் 130 கோடிப்பா. பில்லியன் மக்கள் தொகை. நான் அன்னைக்கே சொன்னேன் பாத்தியா, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. சார் 130 1.3 சார்? 1.3 பில்லியன்பா. பில்லியனா 130 கோடி. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அன்னைக்கே சொன்ன, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் என்பதை மிக ஒரு பெரிய பெருமையான ஜனநாயக நாடு. 18வது பொது தேர்தலா இப்ப? கரெக்டா? 18வது பொது தேர்தல் வந்திருக்குது. எப்ப? 2024 18வது பொது தேர்தல். நாடு எந்த விதமான இது வரைக்கும் கான்ஸ்டியூட்டா தொடர்ந்து எந்த விதமான தொய்வு இல்லாம சந்திக்குது 2024. புரியுதுல்ல? மிகப்பெரிய நாடு, வேற எங்கேயும் கிடையாது. 130 கோடி மக்கள் இருக்காங்க. 1.3 பில்லியன் 130 கோடின்னு போட்டுக்கோங்க. உலகின் மக்கள் தொகைன்னு பெரிய நாடு இந்தியா தான். அடுத்த பாயிண்ட்டுமா. வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தில் அண்டார்டிகாவில் சுற்றுலாவை ஒழுங்குபடுத்துவது குறித்த முதல் கவனிக்கப்பட்ட விவாதங்களை எளிதாக்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. சுற்றுச்சூழல் மாநாடுப்பா. எங்க? கொச்சின் நடந்ததா? மாநாடு மற்றும் சுற்றுலா மேம்பாடு ரெண்டுமே இருக்குது. கொச்சின் சுற்றுலா மேம்பாடு ரெண்டுமே பண்றோம். எங்க நடக்குது? கொச்சின், கேரளால கொச்சின் நடக்குது. நடைபெற்று அண்டார்டிகால சுற்றுலாவை மேம்படுத்த போறான். புரியுதா இல்லையா? சுற்றுச்சூழல் சுற்றுலா. ஏன்னா இப்ப போலா துருவ பிரதேசங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவதாக கருதப்படுகின்றது. ஆர்டிக் அண்டார்டிக்
முக்கியத்துவம், துருவ பிரதேசங்கள் முக்கியத்துவமா இருக்கு, இப்போ வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. துருவ பிரதேசம் முக்கியமான ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததுப்பா, ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் இந்தியாவின் சந்தை மூலதனம் $5 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. சூப்பர். இந்தியாவின் சந்தை மூலதனம் எவ்வளோ? சார் எவ்வளோ? என்ன ட்ரில்லியனு? 5 சார், 5 டிரில்லியன். சூப்பர். நம்ம எதிர்பார்த்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். மூலதனம் வந்து 5 ட்ரில்லியன் நோக்கி போயிட்டு இருக்குது. எட்டி உள்ளது. சூப்பர். 5 ட்ரில்லியன் இலக்கா இருந்தது, புரியுதா இல்லையா? 5 ட்ரில்லியன்கள் தான் இலக்கு. இலக்கை அடைந்துள்ளது. மிகப்பெரிய சந்தையை கடந்திருக்கும். இலக்கை வந்து எட்டி உள்ளது. மிகப்பெரிய சந்தையை கடந்திருக்கும். எழுதிக்கோங்கப்பா. 130 கோடிகள் கொண்ட ஜனநாயகம். ஜனநாயகம் என்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன் எங்க வருது? எங்கம்மா வருது? முகப்புரையில வரும். முகப்புரையில வந்து ஜனநாயகம் என்ற வார்த்தை வருது. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில பிரியாம்புல டெமோக்ரஸி என்ற வார்த்தை வருது. ஜனநாயகம் என்ற வார்த்தை வருகின்றது. சாவர்ஜியன், செக்குலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அது இப்படி வச்சுக்கணும். நீங்கள் எஸ்எஸ்டிஆர்னு வச்சுக்குவாங்க சில பேர், தெரியுமா இல்லையா? எஸ்எஸ்டிஆர்னு வச்சுக்குவாங்க சில பேர், புரியுதா? எஸ்எஸ்டிஆர் 2 இயர்ஸ் அப்புறமா சேர்த்தாங்க. சாவர்ஜியன் உங்களுக்கு வந்து சோசியலிஸ்டும் செக்குலர். எஸ்எஸ்டிஆர் தான் முகப்புரை. அது ஜனநாயகம் என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரையில் பங்கு பெறுகின்றது. அது முக்கியம். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. கரெக்டா எழுதிக்கோங்க. சொல்லுப்பா. இந்த 6வது பாயிண்ட் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். துருவ பிரதேசம். 6வது பாயிண்ட், அண்டார்டிகால பல்வேறு நாடுகள் வந்து ஆராய்ச்சி மையம் வச்சிருக்குது. இந்தியாவும் அங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்குது. அந்த ஆராய்ச்சி மையத்துல சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு, சுற்றுலா மேம்படுத்துவதற்கான 46வது மாநாடு கொச்சின்ல நடந்திருக்குது. ஏன்னா இப்ப துருவ பிரதேசங்கள் முக்கியத்துவம் வகிக்குது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகாங்க. துருவ பிரதேசம் பாதுகாத்தாதான் அங்க தண்ணி உருக ஆரம்பிச்சு அவ்வளவுதான், நாடுகள்லாம் முழுகி போயிடும். அப்ப அங்க தண்ணி உருகாம பாதுகாக்கணும். அதற்கான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக உலக நாடுகள் பாடுபடுகின்றது. ஓகேவா? உருக ஆரம்பிச்சேன்னா உலகம் மூழ்கி போயிடும். அண்டார்டிகா ஆர்டிக் விடுனா 2 பக்கமும் வட துருவத்தும் இங்க வரும், தென் துருவத்தும் தண்ணி வந்துடும். அப்ப அதை 0 டிகிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் வைப்பதற்கான செயல்பாடுகளை வந்து உலகமே செய்து இந்தியாவும் செஞ்சுட்டு இருக்கு. இல்ல சார், இந்தியால அந்த அமைப்பு கொச்சின்ல இருக்கா சார்? கொச்சின்ல மாநாடு நடந்தது. ஓ சரி சார். கொச்சின்ல வந்து அந்த மாநாடு நடந்தது. இந்தியாவுடைய மூலதனம் தாண்டிச்சு பாத்தியா? இந்தியாவுடைய மூலதனம் வந்து 5 ட்ரில்லியன் தாண்டிச்சு சார். 5 ட்ரில்லியன்னா கோடியில எவ்வளவு சார் வரும்? ஆமா, கோடியில எங்கேயோ போகும். பில்லியன், ட்ரில்லியன், 1000 கோடியா தாண்டி போகும். ட்ரில்லியன்ல போகும். எழுதியாச்சு சார். போலாமா? ரிவிஷன் போலாமா? யாருப்பா பதில் சொல்றீங்க? புதுமையா யாரும் இல்லையா பதில் சொல்வதற்கு? சரி சொல்லுங்க. தமிழ்ல வந்து புது கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்ல பாரதியார். பாரதியார் தான் தமிழில் புது கவிதை அறிமுகம் வந்து பாரதியார்.
வெரி குட். எந்த புது கவிதைக்கு நோபல் பரிசு வென்றது? நோபல் பரிசு நோபல் பரிசு பெற்ற புது கவிதை. அதுக்கு பிறகுதான் புது கவிதைக்கு ஒரு தனி சக்தி பிறக்குது. புது கவிதை தொகுப்பு வந்து பாழ்நிலமா? அதானே? பாழ்நிலம் அது. எழுதினவர் யாரு? எலியட்டா? எலியட். அவர் தான் இதன் தொகுப்பு எழுதினவர். அஜித் தோவல் யாரு? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அஜித் தோவல் வந்து இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ரொம்ப முக்கியமான பதவி. குத்துச்சண்டை போட்டி தானே அஸ்தானால குத்துச்சண்டை பத்தி அவார்டு வாங்கணும். 12 அவார்டு. 2 தங்கம் 2 வெள்ளி. 2 தங்கம் 2 வெள்ளி 8 வெண்கலம். அஸ்தானா எவ்வளவு வாங்கலாம்? 12. இந்தியா வந்து 12 பதக்கங்களை பெற்றுக்குது. பன்னிரண்டு பதக்கங்கள் பெற்றிருக்குப்பா. புவி உச்சி மாநாடு எங்க நடந்தது? ரியோ டி ஜெனீரோ. ரியோ சார், ரியோ. 1992. ரியோ 1992 ரியோல நடந்தது. 1992ல நடந்தது. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது? மனித கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், கட்டாய வேலை, கொத்தடிமை, கட்டாய வேலை, குத்தடிமை எல்லாமே தான். கட்டாய வேலை, கொத்தடிமை தான். கட்டாய வேலை, கடத்தல், தடுப்பை பத்தி சொல்லுது. எப்படி தடுக்கணும்னு சொல்லுது. சரத்து 24 என்ன சொல்லுது? சைல்டு லேபர் எம்ப்ளாய்மென்ட், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. எழுதிக்கோங்கப்பா. தொழிலாளர்கள் ஒழிப்பு. எழுதிக்கோங்கப்பா. எல்லா ஆர்டிகளும் முக்கியம், எல்லா பாயிண்டும் முக்கியம்ப்பா. தமிழில் புது கவிதை அறிமுகப்படுத்தியதே பாரதியார் தான். ஏன்னா புது கவிதை என்பது யாப்பு, அணி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கட்டுக்கடங்காதது, மரபு இல்லாதது. ஓகேவா? இதெல்லாம் இருக்கும். யாப்பு இல்லாததெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நோபல் பரிசு பெற்ற புது கவிதை தான் பாழ்நிலம், எலியட். அதற்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு புது கவிதை உலகம் முழுக்க பரவுது. அதே மாதிரி அஜித் தோவல் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முக்கியமான பதவி. ஓகேவா? அப்புறம் குத்துச்சண்டையில் அஸ்தானால இந்தியா 12 பதக்கங்கள் வாங்கியிருக்குது. புவி உச்சி மாடி ரியோ டி ஜெனீரோவில் 1992 நடந்திருக்குது. ஷரத் 23 கட்டாய வேலை, கொத்தடிமைகள், கடத்தல், ஆண் பெண் குழந்தைகள் கடத்தலை தடுக்குது. ஷரத் 24 குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கின்றது. எழுதிக்கணும். சார் சொல்லுப்பா. ஷரத் 28ல கடத்தல் தடுப்புன்னு போட்டிருக்கீங்களா? ஆள் கடத்தலா சார்? ஆள் கடத்தல் தான்ப்பா. யாருப்பா கடத்த போற? ஆள் கடத்தல் தான்ப்பா. கட்டாய வேலை, ஆட்களை கடத்துவது, குறிப்பா பெண்கள் குழந்தைகளை கடத்துவது. தெரியுங்களா? பெண்கள் குழந்தைகளை கடத்துவது குற்றம். அந்த கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வச்சது, அது தடுக்கிறது. பிச்சை எடுக்க வைக்கிறது, கொத்தடிமையா வேலை பார்க்க சொல்றது, சுரங்கங்களை, அதெல்லாம் தவறானது.
போலாம் சார். போலாமாமா? இதேச்சா கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்? அதுல வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இருக்குல்ல, எனக்கு பிடிச்சது இல்லை, அந்த பிடிச்ச செக்மெண்ட் அது நிறைய இன்ஃபர்மேட்டிவ் சொல்லமா இல்லையா, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, பயனுள்ளதா இருக்குல்ல. பயனுள்ளதா இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடையுமா இல்லையா, மனசு மகிழ்ச்சி அடையுமா இல்லையா, அதுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி. அது உங்களுக்கு பீமன் நீர்வீழ்ச்சி, ஒவ்வொரு நீர்வீழ்ச்சி சொல்ற பீமன் நீர்வீழ்ச்சிங்க இருக்குது, ஜவ்வாது மலையில் இருக்கு, தெரியுமா இல்லையா? ஜவ்வாது மலைனா தமிழ்நாட்டுல வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்குது. ஆன்சர் வந்து பைக்காரா. பைக்காரா வந்து நீலகிரியில் இருக்குப்பா. பைக்காரா வந்து நீலகிரிப்பா, ஊட்டிப்பா. திருமூர்த்தி வந்து உங்க ஊர் பக்கத்துல, தெரியுமா இல்லையா? எங்க திருமூர்த்தி உடுமலைப்பேட்டை கிட்ட இருக்கும். ரீசெண்டா வெள்ளம் வந்துருச்சு சார். உடுமலைப்பேட்டை. பால் அருவி தான் கேரளா இருக்குது. எங்க கொல்லம் மாவட்டம் நினைக்கிறேன், பால் அருவி வந்து கேரளா. அப்ப அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இது கேரளா இருக்குது, கொல்லம் மாவட்டம் நினைக்கிறேன், கொல்லம் மாவட்டம். ஓகேவா? இதுதான் அப்ப இங்க இல்லாதது. இதுவும் எழுதிக்கோங்க, ஒவ்வொரு நீர்வீழ்ச்சி பீமன்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, ஜவ்வாது மலை இருக்கிறது. அது 1800 வருடங்கள் முந்தைய தமிழ் நூலின் ஆசிரியர் வி கனகசபை, தெரியாது, அவரையும் தெரிஞ்சுக்கோங்க. வி கனகசபை தான் இந்த நூலுடைய ஆசிரியர். எந்த நூல்னா கேட்கலாம், அதனால நூல்கெல்லாம் கவனம் செலுத்துங்க, அப்பதான் படிக்க முடியும். எழுதிக்கோங்க, சைடில் அதுவும் எழுதிக்கோங்க. திருமூர்த்திலாம் வந்து திருப்பூர் மாவட்டமா, உடுமலைப்பேட்டை கிட்ட வந்து அந்த இது இருக்கும் உங்களுக்கு, அதையும் எழுதிக்கோங்க. இது பால் அருவி வந்து பால் போன்ற அருவி கேரளால கொல்லம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எழுதிக்கோங்கப்பா கரெக்டா. இனிமையாவது வாங்கப்பா கரெக்டா. இருக்கிற நாட்கள் அவ்வளவுதான், 6 நாட்களா, கரெக்டா வாங்க. ரிஜா, தம்பி ரிஜா, சார்ஜர் போடுப்பா, சார்ஜர் போடு சார். இப்போ ரைட் ஹேண்ட்ல போடுங்க சார். நெக்ஸ்ட் போலாம். போலாமா?